Churchable Tamil Story number 322 பெரியதொரு திருப்பம் பாகம் 3 The Greatest Turn Part 3 வாசல் ட்ரஸ்ட் இம்மானுவேல் தூத்துக்குடி மனமகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Please offer your likeness, comment, share and also subscribe with others. உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு யூடியூப் mwas800@gmail.com மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். This episode is in continuation of the Churchable Tamil number 1 and again 321 and 335. இந்த பகுதியில் நாம் இறைமாட்சியை முதலில் சொல்லிக் கொள்வோம். முந்தைய பகுதியில் நான் சொன்னது போல இறைவனை புகழ்ந்து ஆராதித்து போற்றிவிட்டு நமக்கான தேவைகளுக்கு நம்முடைய வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துக்கும் உதவிகரமாக இறைவன் வர வேண்டும் என்று திருப்பாடல் மூலமாக நாம் 2 பகுதிகளிலும் கற்றுத்தந்திருக்கிறோம். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளுங்கள். நம் இறைவன் தூயவர், அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். இப்போது முதலில் நன்றி, போற்றி, புகழ்வது அதை சொல்லித் தருகிறேன். திருப்பாடல் எந்தெந்த திருப்பாடல்களிலெல்லாம் இறைவனுக்கு நன்றியையும் புகழையும் தெரிவிக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பல திருப்பாடல்களை இங்கு தந்திருக்கிறோம். தொடர்ந்து அதனை பார்த்து அதை கேட்டு அதை பின்பற்ற உங்களை அழைக்கிறேன். கவனமுடன் கேளுங்கள். திருப்பாடல் 7 17 இறைவசனம். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன். உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி புகழ்வேன். திருப்பாடல் 30:4. இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். திருப்பாடல் 57:5 சொல்கிறது, கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. 57:11 கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. திருப்பாடல் 63:2 உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். திருப்பாடல் 66:2 அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். திருப்பாடல் 69:30 சொல்கிறது, கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடைசியாக திருப்பாடல் 70:4 சொல்கிறது, உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவாராக, நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சி மிக்கவர் என்று எப்போதும் சொல்லும். இந்த பாடல்கள் அனைத்துமே இறைவனுடைய மாட்சியை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஏற்கனவே கூறியது போல இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும், போற்றி புகழ வேண்டும், அவரது மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். இப்போது பார்ப்போம். திருப்பாடல் 9:1 ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன்.
9:11 சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவீர்கள். திருப்பாடல் 9:14 அப்போது மகள் சீயோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன். நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். திருப்பாடல் 18:49 ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். திருப்பாடல் 21:13 ஆண்டவரே உமது வலிமையோடு எழுந்து வாரும். நாங்கள் உம் வல்லமையை புகழ்ந்து பாடுவோம். திருப்பாடல் 22:3 நீரோ தூயவராய் விளங்குகின்றீர். இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். 22:22 உமது பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். 22:25 மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எவ்வாறெல்லாம் நாம் இறைவனை புகழ முடியுமோ அத்தனை புகழ்ச்சியையும் நாம் தெரிவித்த பின்பே நம் துயரங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அவருக்கு நாம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நமது விண்ணப்பங்கள் எளிய முறையில் அதற்கு பதில் தர இறைவன் வல்லவராயிருக்கிறார். ஆகவே முன்னிலையில் முதலில் நாம் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்காக இப்போது எத்தனையோ வசனங்களில் இறை வார்த்தைகளை வாசித்திருக்கிறேன். மீண்டும் திருப்பாடல் 22:26 எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்களாக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. திருப்பாடல் 26:12 என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். திருப்பாடல் 27:6 சொல்கிறது அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். திருப்பாடல் 30:1 ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. இப்போது இறைவனை பற்றிய புகழை நாம் சொல்லிக்கொண்டே வந்துவிட்டோம். அவரை போற்றி பாடுவது என்பதை திருப்பாடல் 9:2 பார்ப்போம். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். 13:6 நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார். 31:21 ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார். திருப்பாடல் 59:17 என் ஆற்றல் நீரே உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. 32:10 சொல்கிறது பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். திருப்பாடல் 116:3 சொல்கிறது சாவின் கயிர்கள் என்னை பிணைத்துக் கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. திருப்பாடல் 13:2 எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன். நாள் முழுவதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான். திருப்பாடல் 25:17 சொல்கிறது என் வேதனைகள் பெருகிவிட்டன.
என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். திருப்பாடல் 38:9. என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்குத் தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. திருப்பாடல் 38:10. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. என் வலிமை என்னை விட்டு அகன்றது. என் கண்களும் கூட ஒளி இழந்தன. திருப்பாடல் 38:17. நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றேன். நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன். திருப்பாடல் 39:2. நான் ஊமையைப் போல் பேசாது இருந்தேன். நலமானதை கூட பேசாமல் அமைதியாய் இருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று. 73:4 சொல்கிறது, அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. திருப்பாடல் 20:2. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனில் இருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. ஆக இறைவன் எல்லா உதவியும் அவர் செய்வார். நாம் இது நாள் வரை மற்ற எபிசோடுகளில் சொன்னது போல முதலில் இறைவனை போற்றி புகழ வேண்டும். நம் வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் அறிவார். நாம் அவரை புகழ புகழ, அவரை போற்றி பாட பாட நம் தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்தவராய் இருப்பதால், ஒரு தந்தையைப் போல், நாம் ஒரு பிள்ளையைப் போல் அவரிடம் கேட்காமலேயே அவர் வாரி வழங்கக்கூடிய வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதிகளை மீண்டும் மீண்டும் பாருங்கள். இன்னும் இந்த எபிசோடு மூலமாக பல அரிய பெரிய காரியங்களை திருவிவிலியத்திலிருந்து மொத்தமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை வார்த்தைகளையும் கற்று தந்து விடுவோம். நீங்கள் இந்த எபிசோடை ஒரு தடவை மட்டும் பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள். திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தீர்களானால் உங்களுக்கு ஒரு வல்லமை பிறக்கும். நீங்கள் நற்செய்தி பணியாளர்களாக இருந்து உங்கள் குடும்பத்தையும், உங்கள் உறவினர்களையும், உங்கள் ஊரில் உள்ள அனைத்து நண்பர்களையும், தேவையில் உள்ளவர்களையும் உங்களால் இறை வல்லமையை பெற்று அவர்களுக்கு இறை ஆசிரை தந்து உடல் நலமும், அவர்கள் வேதனை துன்பங்கள் அனைத்திலிருந்தும் நோயிலிருந்தும் குணம் பெற உங்களால் செய்ய முடியும். நீங்கள் நல்ல நற்செய்தி ஊழியராக, பணியாளராக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருந்து உங்கள் அத்தனை காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நன்றி.